என்ன உத்ரா, டயர்டா இருக்கியா? டயர்டா தாங்க இருக்கிறேன். வேலை செஞ்சு பூ கட்டி இடுப்பெல்லாம் வலிக்குது. தூக்கம் வர ஒரு சைடு வருது எனக்கு. கண்ணு சொக்குது. கண்ணு சொக்குதா? ஏன், என்ன பண்ண காலையில இருந்து எவ்வளவு வேலை செய்யுங்க. பசங்களை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல. நாளைல இருந்து நீங்க கடைக்கு போகும்போது நீங்களே கூட கூப்பிட்டு போயிடுங்க. யாரை கூப்பிட்டு போகணும்? ஃபர்ஸ்ட் சின்னவனை கூட்டிட்டு போயிடுங்க. சின்னவன் தான் எனக்கு அஷன், என்ன டார்ச்சல் பண்றியா நீனா? நான் வந்து டார்ச்சல் பண்ண சைக்கிள் ஏன் ஓட்டுனேன்? சைக்கிள் ஓட்டினா போதுமா? ஹோம்ஒர்க் எடுத்து வச்சு எழுதுனியா? ஏன் அம்மாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற? எழுதுறோம். அட்டம் நோட்டு புக்கெல்லாம் எடுத்து கடை கறக்கி வச்சு கிளம்பிடுவான். எங்கெல்லாம் போவான்னு தெரியாது. கால் வைக்கிற இடம்லாம் நோட்டு, பேனா, பென்சிலு. பார்த்தா ஜாமெட்ரி பாக்ஸ். அது கால் வைக்கிற இடம். நான் கால் வச்சு கழிச்சா ஜாமெட்ரி பாக்ஸ் என்ன ஆகும்? யாராவது இந்த புள்ள வேணுமான்னு சொல்லுங்க, அனுப்பிச்சு விட்டுறேன் நான் பார்சல் பண்ணி. ரக்ஷன், உன்னை அம்மா பார்சல் பண்ணி அனுப்பிவிட போதான், நீ வீட்டில் அடங்க மாட்டியா? இங்கே பாரு, உன்னை அம்மா இங்கே அனுப்ப போதாமே, நீ சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். என்ன பண்றது? அவன் வச்சுட்டு ஒண்ணுமே நல்ல முடியும். அவன்கிட்ட கத்தி கத்தி இங்க பாருங்க, தலைவலி நேரத்தை பக்கத்துல வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்பப்போ எடுத்து எடுத்து தலைவிக்கிறான். தலை சமைய கத்தனாவே எனக்கு டென்ஷன் ஆயிடுதுங்க. தலைவலி வந்துடுது. சின்ன பசங்கள்லாம் அப்படிதான் இருப்பானோ, அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன செய்யறது? யாரு ஒண்ணு நீ சொல்றியா? சின்ன பிள்ளைங்கலாம் அப்படிதான் இருப்பானோ. அவனை ரூமுக்குள்ளார போட்டு ஒன்னே ரூம் அவனையும் ஒரு 1/2 மணி நேரம் அவன் ரூமுக்குள்ளார தள்ளிடுறேன். போனே இல்லாம அவன் செய்யறதெல்லாம் நீ கத்தாம உட்காந்து பாரு. அப்ப தெரியும் என்னுடைய நிலைமை என்னன்னு. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாக்கா எப்ப பூ கட்டி முடிப்ப? சரியில்லை, இன்னைக்கு பூ வர ரவரவையா இருக்கு. இன்னைக்கு பூ ஆடி 1. அது இல்லாம நீங்க பூ விலைலாம் ஜாஸ்தி. 440 ரூபாய் ஒரு கிலோ பூ. இந்த பூ 440 ரூபாவா? அதே பூ கிடைக்கல. எல்லாம் ஆடிய வெள்ளிக்கு இன்னைக்கே வாங்கிடுவாங்க. நாளைக்கு இதை விட இன்னும் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். எங்க மாமியார் காலையிலே வாங்கி கொடுத்து விட்டாங்க. கல்யாணம் பண்ணி தான் எப்போதும் வருவேன். இன்னைக்கு காலையிலே வாங்கி கொடுத்து விட்டாங்க. நான் கடைக்கு போனேன், அப்படியே கொடுத்து விட்டாங்க. எனக்கே வாங்கி இன்னும் 1/2 கிலோ பூக்கிட்ட இருக்கு. அதான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். கட்டி கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அரிசி ஒன்று வேற ஊற வச்சிருக்கிறேன். பூ கட்டிட்டு தான் போய் அரைக்கணும் அதை. சரி, பசிக்குது, சாப்பாடு போடுவியா போட மாட்டியா? இந்த வர இப்போ தானே வந்தீங்க. சரி, இனிமேல் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் தாங்க. இன்னைக்கு ஃபுல் ரெசிபி வரும், வீடியோவில் பாருங்க. பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் அதேமாரி ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். வாங்க நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்றோம். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வைக்கிட்டோமா? சாப்பாடு வை. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வை. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வைக்கிறேங்க நான் சாப்பாடு. அவன் சின்னவன் எங்கே போனானே தெரியல, ஆளே காணும். தோரகேஷ், இங்க பாரு, உனக்கு மீன் பிடிக்குமாப்பா? மீனா பிடிக்குமே. குழம்பு மீன் பிடிக்குமா, வறுத்த மீன் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். சரி, தம்பி எங்கே போயிருக்கிறான்? பாருங்க, நான் செஞ்ச மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் பேசவே தோணாது. சாப்பிடதான் தோணும். ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வச்சிருவோம். நல்லா சூப்பரான மாங்காய் போட்டு மீன் குழம்பு. உங்களுக்கு குழம்பு மீன் வைக்கிறதா? வைங்க. நீங்க தான் வறுத்த மீன் தான் சாப்பிடுவீங்க, குழம்பு மீன் தான் சாப்பிடவே மாட்டீங்களே. மாங்காய் தலைவால் போட்டு தான் நைஸ்லாம் குழம்பு வச்சேன். மீதி எல்லாம் வறுத்துட்டேன் நான். வறுத்த மீன் வைக்கிறேன் பாருங்க. சூடாக வறுத்து வச்சேன், ஆறிடுச்சு. உனக்கு வறுத்த மீன் வைக்கிறப்பா? தோரகேஷ், சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
ஏங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அவன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அது கண்டிப்பா நல்லா இருந்ததுன்னா நல்லாவே இல்லைட்டிடுவான் அவன். அவனால சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகே, நீ சாப்பிடு. நான் என்ன சாப்பிட போறேன்னு பாத்தீங்களா? மணிங்கண்ணா, நீ என்ன தோசை சாப்பிட்ற? காலைல கடையில உங்களுக்கு வாங்குது நீங்க சாப்பிடவே இல்லை. இந்த ஒரு தோசை 70 ரூபாய். நல்லா சாப்பிட்டாதான் இருக்கு. எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்மளே ஒரு இடத்துக்கு வெளியில போயிட்டு வந்தா வீட்டுல சாதம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால இந்த சாப்பாட்டை ஏன் வேஸ்ட் பண்ணாலும் நான் இப்போ இந்த தோசையை சாப்பிட்றேன். உங்களை சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. காலையிலே சாப்பிடாம இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுல எப்பயா சாப்பிட போறீங்க? கடை தோசை தான் நல்லா இருக்கும். இந்த ஒரு தோசை 70 ரூபாய். அதை பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்கீங்க. அதை கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். குழம்புக்கும் தோசை இந்த ஒரு தோசையோட நான் 70 ரூபா. போதுமா அது? போதும். பூ கிடக்குது. துர்கேஷ் அம்மாவுக்கு போதும்னு சொல்லுது. சாப்பிடுங்க, மணி வேற ஆயிடுச்சு. மணி 4 சாப்பிட்டு சாப்பாடை நான் டேஸ்ட்டு பார்த்து கரெக்டாக சொல்கிறேன் எப்படி. சரியா? நான் சொன்னாதான் நீ ஒத்துப்ப. ஆமா, கரெக்டா சொல்லுவீங்கல்ல. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி இல்லை உத்ரா, கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. நீ சாப்பாடு நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லு. யார் நீங்க சொல்லுவீங்களா? உங்க வாயிலேருந்து ஒரு நாளும் அப்படி வந்து நான் கேட்டதே கிடையாது. என்னைக்காவது என்ன சமைக்கிறதுன்னு கேட்டால் அன்னைக்கு வச்சு அந்த மாரி கறி குழம்பு வை, அன்னைக்கு வச்சு மீன் குழம்பு அந்த மாரி வைன்னுவீங்க. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க ஒரு வார்த்தை கூட. அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி சரி சரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன்ல கேட்டியா? நான் எனக்கு செஞ்ச மீன் குழம்பு ரெசிபி ஃபுல்லாக வீடியோவில் போட்டுட்டேன். என் வீடியோவை பார்த்தேன். வீடியோ பிடிச்சிருந்தேன். எப்படி போட்டேன். துர்கேஷ் என்ன பண்ற? நான் நினைக்கிறியா? அவன் வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிற. இங்கே ஸ்கூல் இல்லையாப்பா? ஸ்கூல் இல்லையா? அதனால துர்கேஷ் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டோம். மதியம் வந்து அம்மா மீன் கறி பண்ணாங்க. சூப்பராக சாப்பிடலாம். 1.25 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கெண்டை தான் வந்து நாட்டு கெண்டை தான் அதிகமாக செய்யறது. அதுதான் பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் அதுதான் எப்பயாவது சங்கரா மீன் கவலை மீன் வாங்குவேன். ரேர் தானா, இதுதான் நான் மோஸ்ட்லி நல்லா வாங்குவேன். எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா எடுக்கணும் தேய்ச்சி. அப்போ தான் நல்லா இருக்கும். உப்பு மஞ்சத்தூள் எடுத்து வந்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூளையும் போட்டு இது நல்லா ஒரு ட்ரிப்பு இதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் ஒரு ட்ரிப்பு க்ளீன் பண்ணி அப்புறம் ஒரு 4-5 அலசணும். அப்போ தான் கவுளெல்லாம் போகும். இன்னைக்கு பசங்களுக்கு லீவு. கடை சாப்பிட கொடுத்து படுக்க வச்சேன். நான் கதவு சாத்தி உள்ளார விட்டேன்னா படுத்துருவான். நான் கம்முன்னு அரிசி உளுந்து வர ஊற வைக்கணும். சமைச்சிட்டு ஊற வச்சுட்டு பூ வந்துடுச்சு. பூ கட்டிட்டு சாயங்காலமாக அரிசி உளுந்து அரைக்கணும். வேலை கரெக்டாக இருக்குது. யாரும் வேலை இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. நான் எந்த கோயிலுக்கு இன்னைக்கு போகல. ஆடி முதல் வெள்ளிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுக்கலாம். முதல் வெள்ளிக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். மீன் மார்க்கெட் போனேன். இன்னைக்கு புதன்கிழமை வரையா லீவு வரையா நல்லா கூட்டம் இன்னைக்கு. மீன்லாம் நிறையாவும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க இன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருந்தது இன்னைக்கு. மோஸ்ட்லி இங்கே ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மீனே வாங்க முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு வேலை விற்கும், ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வேலை விற்கும். ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே வாங்குறதுனால ஓவர் ரேட் சொல்லுவாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமையில் மீனே நான் வாங்க போக மாட்டேன். மட்டன் சிக்கன் இப்படியே தான் வாங்கிடுவேன். மற்ற நேரத்தில் மீன் வாங்க போவேன். நான் எக்ஸ்ட்ரா போடுறவங்க கூட போட மாட்டாங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில். அது ரெகுலர் நிறைய பேர் வர்றதுனால நான் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமையில் மீனே வாங்க போக மாட்டேன். நான்
வர மழை வர மாதிரியே எனக்கு 2 நாளாக தூங்கிக்கிட்டே இருக்கு. ஒன்று தேஞ்சா பெய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். அதுவும் இல்லாமல் இருட்டிக்கிட்டே நிற்கிது, தூரிக்கிட்டே நிற்கிது. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா செருவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி இப்போ இந்த தக்காளியை அதில் கரைச்சிக்கலாம். சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகுது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. அது கூட ஒரு 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். அது கூட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்குது. அது கூட நம்ம பூண்டையும் சேர்த்துப்போம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்கள், நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா புளி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அது கூட இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துப்போம். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கணும். எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாகட்டும். மீன் போட்டால் கொஞ்சம் நீந்துடும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு 4 பச்சை மிளகா போட்டுப்போம். போட்டுக்கிட்டே நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கும் போது எனக்கு கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு குண்டு மாங்காய் அரிஞ்சு வச்சோம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வேக விடலாம். நல்லா 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா மாங்காய் அரை வேக்காடு வெந்து வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம மீனை சேர்த்துப்போம். மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். அதோட சேர்ந்து மாங்காவும் பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நல்லா மீனும் வெந்துருச்சு, மாங்காவும் வெந்துருச்சு. பாருங்கள், மீன்லாம் உடையவே இல்லை, அப்படியே இருக்குது முழுசாக. சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மீன் வறுக்கிற தூள் போட்டுப்போம் தேவையான அளவுக்கு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூட சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சிப்போம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், மீன் வறுக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ இதை மீன் வறுத்தரலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு மீனாக எடுத்து போட்டுப்போம்.
நல்லா ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ மறு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துருவோம். பாருங்க, சூப்பராக எல்லாமே வறுத்தாச்சு. டேஸ்ட், உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே, பாய்.